சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 26/12/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ நீங்கள் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் ஒரு காங்கிரேஜில் வந்து ஒரு கிடாரி, ஒரு மாடுங்க, ஒரு ரெட் சிந்தி கன்று மாடுங்க, ஒரு காராம்பசு கிடாரி கன்று என மொத்தம் ஒரே விற்பனையில் 7 பதிவுகள் இருக்குதுங்க. பதிவுகளினுடைய விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க. ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு காங்கேயம் கன்று மாடு என மொத்தம் 7 பதிவுகள் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க தலையீத்துங்க, 4 பல் சுழி சுத்தமான ரெட் சிந்தி கிடாரிங்க, 10 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு வந்து ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டா இப்போ தான் வந்து கறந்து பழக்கிட்டு இருக்கிறவங்க. பால் வர்க்கமான ஒரு கிடாரிங்க. ஒரு 1.5 to 2 லிட்டர் பால் நம்ம கறந்துக்க முடியும். கண்ணு காலை கண்ணு, மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. தலையீத்துங்கிறதுனால அந்த மடிக்கூச்சம் வந்து இருக்கிறதுனால உங்கள் இடத்துக்கு வருதுன்னா ஒரு 4 நாள் 5 நாள் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு கால் அணைச்சும் கறக்கலாம். அணைக்காமே கறந்தீங்கன்னா ஒரு வாரம் கறந்தீங்கன்னா இயல்பு நிலைக்கு வந்துடுங்க. 4 பல் கண்ணு காலை கண்ணோடு இருக்குதுங்க. சுழி சுத்தத்தில் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. இந்த தலையீத்து 4 பல் ரெட் சிந்தி கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. நல்லா பால் திரும்பி ஒரு வாரம் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா 2 லிட்டர் கூட கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியுங்க. நல்ல பால் வர்க்கமான கிடாரி, உடசல் சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க. தலையீத்துங்கிறதுனால அந்த சின்ன கூச்சம் இருக்கிறதுனால ஒரு 2 நாள் மட்டும் முன்னாடி ஒருத்தர் பிடிச்சிட்டு கறங்க. அதிகபட்சம் ஒரு வாரம் அதை பக்குவம் படுத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 ஈத்து 12 ஈத்துக்கு தெளிவாக வச்சுக்கலாம். பால் கறந்துட்டு விற்றிங்கனாலும் கண்டிப்பாக நட்டம் போகாது. பல்லு பாக்கியாக இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது, நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குது. கண்ணு மயில கண்ணு காலை கண்ணோடு இருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சுழி சுத்தமான வட இந்திய சினை ஊசி போடப்பட்டுள்ள ஒரு வட இந்திய கிடாரிங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லில், அதாவது பால் பல்லில் ஒரு பல் விழுந்து முளைச்சிருக்குதுங்க. நல்ல குணம்ங்க. சினையூசி போட்டு இப்போ 15 நாள் ஆச்சுங்க. இப்போ இந்த கிடாரி நம்மகிட்ட வந்து ஒரு 10 நாள் ஆச்சுங்க. நல்லா தவிடு தண்ணி குடிச்சு பழகிச்சுங்க. மூக்குத்தி இருக்குது, நல்ல நெட்டுப்போக்கு. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. கிடாரியினுடைய விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. சந்தை மதிப்பில் என்ன விலைக்கு விற்குமோ அந்த விலையில் தான் நம்ம பதிவாக போட்டிருக்கிறோம். இதற்கு வந்து வட இந்திய சினை ஊசியும் போட்டாங்க. இதே சினை உறுதியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வட இந்திய கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வரும், சுழி சுத்தமாக இருக்குங்க. இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்தில் கண்ணுக்குட்டியிலேருந்து வளர்த்துனது தாங்க. அதனால் தான் அவங்க ஊசி போட்ட தெளிவாக குறிப்பிட்டதுனால தான் நம்மளும் பதிவில் சொல்லியிருக்கிறோம். 2 பல் கணக்குக்குங்க. வயசு வந்து ஒரு 2 வருஷம் 2 மாதம் கிட்ட இருக்குங்க. சினை ஊசி போட்டு ஒரு 30-40 நாள் இருக்குங்க. இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 10 to 15 நாள் ஆச்சு. விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னா கூட ஃபோன் பண்ணிவிட்டு காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள். ஏன் 6 to 6 சொல்கிறேன்னாங்க, வெளிச்சத்தில் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு மாடு வந்து சுழி எப்படி இருக்குது, பல் எப்படி இருக்குது, குணம் எப்படி இருக்குது எல்லாம் தெளிவுபடுத்த முடியும். அதனால் வெளிச்சத்தில் வாங்க மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க. கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தெளிவாக பார்த்துக்க முடியுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். கயிறு மாற்றுதல், குடல் புழு நீக்கம் செய்தல் எல்லாமே தெளிவாக பண்ணி கொடுக்குறோங்க. அதனால் பதிவுகளுடைய விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்குங்க. 2 நிமிடம் தான் ஒவ்வொரு பதிவு பற்றி நம்ம சொல்கிறோம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, தலையீத்துங்க, பாகுபலி மாடு அப்படின்னு நம்ம குறிப்பிட்ற மாதிரி அந்த தரத்தில் இருக்குங்க. நல்ல குணம்ங்க, நல்ல பெருவெட்டுங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரேஜ் சினை ஊசி போட்டிருக்கிறாங்க. இன்னும் வந்து சினை வந்து உறுதிப்படலைங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்ததுங்க இந்த மாடு. நல்ல பக்குவங்க, நல்ல குணவனத்தில் வளர்த்திருக்கிறாங்க. மூக்கும் குத்தி இருக்குதுங்க. இருக்கிறதுலேயே நல்ல பெருவெட்டுங்க. ஒரு வண்டி ஏறுது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. அதனால் காங்கிரேஜ் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க, சுழி சுத்தமாக கர்ப்பப்பைக்கு உத்தரவாதத்தோடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். உங்கள்கிட்ட ஏதாவது வட இந்திய காளை இருந்து, காங்கிரேஜ் காளை இருந்து இது செனை சேர்த்திருக்காங்க, செனை உறுதி இல்லைன்னா நல்ல ஒரு காங்கிரேஜ் காளைக்கு என்ன சேர்க்கை பண்ணிங்கன்னா நல்ல தரமான ஒரு ப்ரீடு குவாலிட்டியில் கன்று நமக்கு கிடைக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு பெருவெட்டுங்க, நல்ல தரத்தில் இருக்குது.
இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. 6 பல் தலையீத்து காங்கிரேஜ் கிடாரி, சுழி சுத்தம், வட இந்திய சினை ஊசி போட்டிருக்கிறாங்க. இன்னும் சினை உறுதிப்படலை. விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினா கூட வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஈனக்கூடியது 3ஆம் ஈத்துங்க. 2 ஈத்து ஈனிய ஒரு சுரட்டை எருமைங்க. எருமை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவை, இளங்கறவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டர் கறவை இருந்ததுங்க. எருமை வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டு கண்ணுக்கு வந்து ஒரு மாதம் ஆன நிலையில் கன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டு இந்த மாதிரியான சூழல்னால திடீர்னு கன்று தவறிடுச்சுங்க. அதனால் வந்து மேலும் வந்து ஒரு மாதம் மட்டும் அவங்க கறந்துட்டு செனைக்கு வந்த உடனே எருமைக்கு வந்து செனை சேர்த்திட்டாங்க. செனை ஊசி போட்டாங்க. இப்போ செனை ஊசி போட்டு 30 நாளுக்கு மேலே ஆகுதுங்க. மீண்டும் வந்து செனைக்கு கத்தலை. கறவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் நின்று கறந்தீங்கனாலும் அதே இடத்துல நிற்குங்க. அந்த மாதிரியான ஒரு குணத்தில் அருமையான பூங்காம்பான எருமை. நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா ஒரு 4 லிட்டர் கறக்கும். மேய்ச்சல் இருக்குது, கொண்டு போய் மேய்ச்சல் காட்டில் விடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. மேய்ஞ்சு நாளைக்கு விற்கும்போது ஒரு பணம் பண்ணிக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சுருள் கொம்பில் தெளிவான குணவனத்தில் ஒரு நல்ல எருமை கிடாரிங்க. வண்டியில் இன்றைக்கி தான் வந்ததுங்க. ஒரு 4 நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா நல்லா வயிறு எடுத்து நிற்கும்போது நல்லா பெருசாக தெரியுங்க. இதனால் வீடியோவில் இருக்கிற சூழலை சொல்கிறோங்க. கன்று போட்டு 2 மாதங்கள் தான் ஆகுதுங்க. 2 to 2.5 மாதங்கள் கிட்ட ஆகுது. 1 மாதம் ஆன நிலையில் கன்றுக்குட்டி தவறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே செனைக்கு வந்துருச்சுங்க. செனைக்கு வந்து ஊசி போட்டு 30 நாள் கிட்ட ஆச்சுன்னு சொல்லி தான் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதற்கு முன்னாடி அம்பாசமுத்திரமில் இருந்தது. இளம் கறவையில் நல்லா வச்சா, தாலி வச்சா ஒரு 4 லிட்டர் கறவை சாதாரணமாக கறக்கும். ரொம்ப பொறுமையான ஒரு எருமை கிடாரி, நல்ல குணத்தில் பூங்காம்பில் தெளிவாக இருக்குங்க. செனை பருவம் வந்து ஊசி போட்டு ஒரு செனை ஹீட் வந்து எந்த அறிகுறியும் இல்லாமல் கடந்துருச்சுங்க. அதனால் வந்து ஒரு 60 to 70 நாள் ஆச்சுன்னா செனை வந்து உறுதியாக பார்க்கலாங்க. நல்லா அனுபவசாலியாக இருந்தால் ஒரு 70 நாளில் பார்ப்பாங்க. இல்லைன்னா ஒரு 90 நாள் கழித்து பார்க்கலாமுங்க. மேய்ச்சல் இருக்குது, நீங்கள் கொண்டு போய் மேய்ச்சலுக்கு வந்து விடலாம். ஒரு நல்ல கிடாரியாக, நல்ல எருமையாக இருக்கட்டும், ஈத்து எருமையாக இருக்கட்டும், கன்று போட்டால் ஒழுக்கமாக பாலுக்கு நிற்கிற எருமையாக இருக்கணும். இந்த பூ வர்றது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாதுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாமுங்க. பூ வராதுங்க, கன்று போட்டால் பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கும், காம்பு பூங்காம்பாக இருக்கும், அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜெட் பிளாக் காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க. கன்று நல்ல தெளிவான கண்ணுங்க. நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்தது. வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதங்கள் தான் இருக்குங்க. நல்ல குணவனத்தில் அருமையான கன்று, ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. காராம்பசு கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க, நல்ல குணவனத்தில் தெளிவான கண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக இதை வாங்கலாம். கழிப்பு சுழி இல்லாமல், குறைப்பழுது இல்லாமல் 8 பால் பற்களோட நல்ல ஜெட் பிளாக் நிறத்தில் நல்ல புறவி ஏற்றத்தில் தோல் நைஸில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள். விற்பனை விலை 22,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா மேப்பில் போட்டிங்கனாலும் பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க லக்ஷ்மி சுழியோடு இருக்கிற 3ஆம் ஈத்து மயிலை சினை மாடுங்க. நல்ல மேய்ச்சல் முறையில் இருந்த மாடு, நல்ல தரமான மாடுங்க. நல்ல மடி விட்டுட்டு வருதுங்க. இந்த வீடியோ எடுத்து ஒரு 4 நாள் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து மடி நல்லா இறங்கிக்கிச்சுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. சுழி சுத்தத்தில் இருக்குது. விற்பனை விலை 41,000 ரூபாய்ங்க. காட்டில் நல்லா அண்ணாங்கால் போட்டு காலையிலையும் சாயங்காலமும் மேய்ஞ்ச மாடுங்க. அதனால் வந்து மேய்ச்சல் அருமையாக இருக்குங்க. நீங்கள் வந்து பச்சனி காட்டினாலும் குடிக்கும், தவிடு காட்டினாலும் குடிக்குதுங்க. மாடு வீடியோ எடுத்த அன்றைக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா தெளிஞ்சிச்சுங்க. ஏன்னா தவிடுற நேரம் நம்ம கொடுக்குறோம். அதனால் மாடு நல்லா தெளிவாக இருக்குது. நல்ல கொம்பு சாடை, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயிலை காலையோடு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்காங்க. ஏன்னா காலையும் அவங்களே வந்து மேய்ச்சலில் தான் விட்டுருந்தாங்க. அதனால் வந்து தரமான மயிலைக்கன்று போடும். தரமான கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. விற்பனை விலை 41,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பு வந்து குறைவாக இருந்த இடத்துல இருந்ததுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு திருவம்பு மாடு, பழைய வர்க்க மாடு, ரொம்ப எலும்புதோலுமாயிருச்சுங்க. கன்று போட்டு ஒரு 20 நாள் ஆச்சுங்க. கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாடலாக தான் இருக்குங்க. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த மாடு வந்து இளம் செனையிலேயே ஒரு 4 to 5 மாத செனையிலேயே 42,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் இருந்திருக்குங்க. அங்கே ஆட்களோட பராமரிப்பு, போதிய தீவனமின்மை, இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால் ஒரு 3 to 4 மாதம் வந்து மாடு வந்து ரொம்ப தீவனம் இல்லாமல் பின்தங்கினதுனால ரொம்ப இழைச்சிருச்சுங்க. கறவைக்கு வந்து ஒழுக்கமாக நிற்கக்கூடிய மாடுங்க. நீங்கள் கொண்டு போய் இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து 2 நாள் ஆகுதுங்க. தவிடையும் நல்லா குடிக்குது. குடல் புழு நீக்கம், டிவார்மிங் வந்து மாட்டுக்கும் கண்ணுக்கும் 2க்குமே நம்ம பண்ணிட்டோமுங்க. தவிடு அருமையாக குடிச்சிக்குதுங்க. இப்போ மாடு காலையிலேயே தவிடு தெளிவாக குடிச்சிட்டு தான் நம்ம வந்து வீடியோவை எடுக்கிறோம். இன்னொரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தவிடு வச்சு ஆட்டி ஊற்றுனீங்கன்னா ஒரு படிப்படியாக பால் அதிகப்படுங்க. இப்போதைக்கு கன்று தான் 2 நேரம் ஊட்ட விடுது. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. 4 காம்பு வந்து பாலுக்கு வந்து கறக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். இப்போ கன்று மட்டும் 2 நேரம் ஊட்ட விடுதுங்க. ஏன்னா கன்று வயிறு நம்புற அளவுக்கு ஊட்டட்டும், கன்று கொஞ்சம் தெளியட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு 10 to 15 நாள் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா ஒரு வாங்கிட்டு போய் ஒரு 20 நாள் 25 நாள் கழித்து நேரம் ஒரு 1 லிட்டர் கறவைக்கு நம்ம கொண்டு வர முடியுங்க. கறவைக்கு நிற்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வரும், சுழி சுத்தமாக இருக்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இந்த மாடு கன்று இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. ஒரு கன்றுக்குட்டி காங்கேயம் கிடாரி கன்று ஒரு 18 ரூபாய்க்கு நம்ம போடுறோம். அந்த விலையோட கொஞ்சம் கூடுதலான விலையிலேயே ஒரு கன்று மாடு கொடுக்குறோம். வாடலாக இருக்கிறது மட்டும்தான் காரணம். வேறு பாலோட அளவு ரொம்ப குறைவாக இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா மாட்டில் சத்து இல்லை. நம்ம வந்து ஆட்டி ஊற்றி பக்குவம் பண்ணிங்கன்னா அந்த லெவல் வருங்க. நன்றி, வணக்கங்க.